ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டெய்லரிங் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ப்ராவோட கட்டிங்கும் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் மெஷர்மெண்ட்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் வித் 34 இன்ச்சுக்கு தான் நம்ம வந்து இது கட் பண்ணுறோம். இப்போ ஹைட் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் வந்து 8.5, அகலம் வந்து வித்து வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச். அதே மாதிரி பேக் பார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு, வித்து வந்து 8 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்லாம் இவ்வளோ தான். இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நான் 2 கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இருக்குது, இன்னொரு சைடில் வந்து க்ளோஸ் சைடு இருக்குது. இப்போ வந்து நமக்கு வந்து வித்து நம்ம எவ்வளோ சொல்லியிருந்தோம், பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட்டோட வித்து எவ்வளோ சொல்லியிருந்தோம், 10 இன்ச் சொல்லியிருந்தோம். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 8.5 சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி நம்ம நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க, கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து க்ளோஸ் சைட்லேருந்து நான் ஒரு 5.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். க்ளோஸ் சைட்லேருந்து நீங்கள் 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்கேல் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரா பண்ண பிறகு இப்போ 10 இன்ச்சில் வந்து சென்டரில் வந்து 5 இன்ச் வரும்ல, 5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதை 5 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அங்கேருந்து நீங்கள் ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மேலே வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கேயும் நீங்கள் ஸ்கேலில் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. திருப்பி நம்ம அந்த க்ளோஸ் சைட்லேருந்து ஒரு இதில் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் நீங்கள் நெக் சைடு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுக்கலாம். இந்த பக்கம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கர்வாக இதில் வரையதான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வளைச்சி ட்ரா பண்ணிக்கோங்க, வளைவாக ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வரைஞ்ச பிறகு இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ அதை கட் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி 2 பீஸ் கிடச்சிருக்குது. இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் பேக்குக்கு வந்து லைனிங் கிளாத்தாக கூட வச்சுக்கலாம். ஒரு மெயின் கிளாத்து இன்னொரு லைனிங்காக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டுக்கு இப்போ கட் பண்ணலாம். பேக் பார்ட்டுக்கு வந்து நம்ம ஹைட் வந்து எவ்வளோ 7 இன்ச் ஹைட் சொல்லியிருந்தோம். வித்து வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் சொல்லியிருந்தோம். வித்து வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச். இதே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 7 இன்ச் ஹைட் இருக்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் பேக் பார்ட்டுக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ரோப் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 இன்ச் வித்து இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 இன்ச் வித்து இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் அதில் லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. வித்து வந்து 2 இன்ச்சு. நீங்கள் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். 15 இல்லை 16 உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் ஹைட் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ 16 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் 15 கூட எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 தான் கட் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி 2 தேவைப்படும். அதனால் நீங்கள் 2 கட் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் வித்தில் இந்த மாதிரி 2 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம அதை வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த பக்கம் ஒரு மடிப்பு, அந்த பக்கம் ஒரு மடிப்பு, இதில் மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு நம்ம அப்படியே ஒரு சைடில் ஸ்டிச் பண்ணணும். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். ரெண்டு பக்கமும் ஒரு மடிப்பு மடித்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிடணும். இதில் நம்ம பண்ணுற மாதிரி இப்போ ஒரு சைடில் நான் காமிச்சிருக்கேன். இன்னொரு பக்கமும் நீங்கள் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ இது மாதிரி ரோப் கட் ரெடி பண்ணி வச்ச பிறகு ஃப்ரண்ட் பார்ட்டோட அதை நம்ம அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நீங்கள் வந்து இதில் காமிச்சிருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ரைட் சைடில் நல்ல பக்கத்தில் இந்த ரோப்பை வச்சுருங்க. நல்ல பக்கம் மேலே இந்த ரோப்பை வச்சுருங்க. இதில் வைக்கிற மாதிரி 2 சைடும் அந்த ரோப்பை வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம இன்னொரு கிளாத் கட் பண்ணோம்ல, அதையும் நல்ல பக்கம் வந்து கீழே இருக்கிற மாதிரி ரைட் சைடு வந்து உள் பக்கம் இருக்கிற மாதிரி, ராங் சைடு வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி, மேல் பக்கம் வந்து ராங் சைடு இருக்கிற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி பின் பண்ணிட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். நம்ம தைக்கிறப்ப அது மாறாமல் அப்படியே இருக்கும். தைக்கிறப்ப நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ராங் சைடு வந்து அந்த ரோப் வந்து உள்ள நல்ல பக்கம் இருக்க பக்கம் தான் வைக்கணும். இந்த மாதிரி நல்ல பக்கம் இருக்க பக்கம் உள்ளே வச்சுட்டு நம்ம இப்போ தைக்கலாம். ஒரு சைடில் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா சைட்லையும் நம்ம தைச்சிடலாம். இந்த மாதிரி ரோப்பை உள்ளே விட்டுட்டு நம்ம ஒரு சைடு மட்டும் நீங்கள் விட்டுருங்க. ஒரு சைடில் மட்டும் தைக்காமல் மற்ற எல்லா சைடும் நம்ம தச்சிடலாம்.
கீழ் பக்கம் அப்புறம் மேல் பக்கம் எல்லா இடத்துலையும் தைச்சிருங்க. அந்த நம்ம இந்த சைடில் மட்டும் ஆரம்பிக்கிறோம் பார்த்திங்கன்னா, அங்கே மட்டும் நீங்கள் தைக்காமல் விட்டுருங்க. அப்புறம் சைட்லேயும் ஸ்டிச் பண்ணிடுங்க. சைடில் இந்த ஒரு சைடில் நம்ம தைக்கணும், இன்னொரு சைடு மட்டும் தான் நம்ம தைக்காம விட்டுருக்கோம். அப்படியே வச்சுட்டு திருப்பி அந்த நெக் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஏரியாவிலையும் மேலே ஒரு ஜாயிண்ட் இருக்குல்ல, அங்கேயும் ஜாயின் பண்ணிடுங்க. பின் பண்ணி வச்சுருந்தோம்ல, அங்கேயும் நீங்கள் தைச்சிடுங்க. தைச்சிட்டு பின் எடுத்துடலாம். அதே மாதிரி இன்னொரு சைடும் நீங்கள் நம்ம தைச்சிடுங்க. நெக்கு கிட்ட வரப்போ மட்டும் ஊசியை மட்டும் உள்ளே இறக்கிட்டு நீங்கள் ப்ரெஷர் போட தூக்கிட்டு நீங்கள் திருப்புங்க. அப்படின்னா தான் அது அழகாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம அந்த ரோப்பை வச்சுருந்தோம்ல, அங்கேயும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. கிட்டக்க வரப்போ மட்டும் அந்த ஊசியை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு சைடு மட்டும் நம்ம தைக்கலாம், மற்ற எல்லா சைடும் நம்ம தைச்சிட்டோம். இப்போ தைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த மாதிரி வளைவாக இருக்க இடத்துலலாம் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் இருக்கும் தைச்சது போக, அதை வந்து இந்த வளைவாக இருக்க இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. அப்படி கட் பண்ணிட்டு தான் நம்ம திருப்புறப்போ நமக்கு அழகாக அந்த நம்ம தைச்ச ஷேப் கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ நான் ஒரு பக்கம் தைக்காம விட்டுருந்தோம் பார்த்திங்களா, அந்த வழியாக நீங்கள் உள்ளே இருக்க துணியை நீங்கள் அப்படியே எடுத்துருங்க, திருப்பிடுங்க. அப்போ உள்ளே இருக்க ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெளியில் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ஒன்று போல் எடுத்து விட்டுருங்க. இப்போ வந்து அந்த ரோப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெளியில் வந்துருச்சு. இப்போ வந்து அந்த இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த நம்ம அந்த இது ஜாயின் பண்ணோம்ல, அந்த ரோப் ஜாயின் பண்ணோம்ல, அதுக்கு நேராக வச்சுக்கோங்க. அதுக்கு நேராக வச்சுட்டு நீங்கள் ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு நேராக வச்சு ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த பக்கம் ஒரு 1 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று மார்க் பண்ணிவிட்டு 2 பக்கம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடணும். இதை வந்து நம்ம மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று, அதை வந்து மார்க் பண்ணதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தான் நம்ம 2 பக்கம் கட் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ண பிறகு நம்ம எப்போயும் ப்ளவுஸ்க்கு டாட் பிடிப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இதையும் வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. அந்த மாதிரி நான் வரைஞ்சி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் லைன் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் இருந்து நீங்கள் ஆரம்பித்து அது முடிகிற வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்து முடிங்க. அப்படின்னா தான் அது கரெக்டாக ஷேப் கிடைக்கும். அது திருப்பி 2 தையல் போட்டுருங்க. அப்படின்னா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கம் ஒன்று ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் பார்ட்டுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ பேக் பார்ட்டுக்கு வந்து நம்ம எலாஸ்டிக் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். 2 சைடும் மேல் பக்கமும் கீழ் பக்கமும் நான் எலாஸ்டிக் அட்டாச் பண்ணணும். இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து 16 இன்ச் வரும். நம்ம 8 இன்ச் எடுத்தோம்ல, ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுறப்ப 8 இன்ச் எடுத்தோம். இப்போ நமக்கு 16 இன்ச் வரும். இப்போ நீங்கள் 12 இன்ச் எலாஸ்டிக் எடுத்துக்கலாம், இல்லை 10 இன்ச் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்குமோ நீங்கள் அதை வச்சு பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. 12 எடுக்கலாம், இல்லை 10 எடுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ எலாஸ்டிக் தேவையோ அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மாதிரி நமக்கு 2 எலாஸ்டிக் தேவைப்படும். மேல் பக்கம் ஒன்று, கீழ் பக்கம் ஒன்று அட்டாச் பண்ணுறதுக்கு நமக்கு 2 தேவை. அது மாதிரி 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த எலாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டில் நம்ம அட்டாச் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி மேலே வந்து ஒரு 4 இன்ச்சு கிளாத் விட்டுருங்க. விட்டுட்டு அது கீழே இந்த மாதிரி இன்ச் டேப்பை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு சைடில் பின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அந்த எலாஸ்டிக் வந்து துணிக்கு எவ்வளோ இழுக்க வருதோ அந்த மாதிரி நீங்கள் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு 2 கையிலையும் இழுத்துட்டு நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு சைடில் பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது எலாஸ்டிக் வந்து எவ்வளோ துணி தேவைப்படுது அப்படின்னு தெரியும். நம்ம இழுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம்.
மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து நீங்கள் துணி விட்டுருங்க, விட்டுட்டு வைங்க. அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம எலாஸ்டிக் வந்து உள்ளே ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும்ல, அதுக்காக. இப்போ அதே மாதிரி இன்னும் கீழ் சைடும் எலாஸ்டிக் வந்து மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அப்படியே எலாஸ்டிக் வந்து இழுத்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். துணியை இழுக்கக்கூடாது, எலாஸ்டிக்கை வந்து நல்லா இழுக்கணும் நீங்கள். அந்த கடைசி வரைக்கும் நமக்கு எவ்வளோ எலாஸ்டிக் தேவைப்படுதோ அது வரைக்கும் நீங்கள் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இது மாதிரி லாஸ்ட்டில் நீங்கள் ஒரு பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னும் எவ்வளோ எலாஸ்டிக் தேவைப்படுது அப்படின்னு தெரியும். அதனால் இது மாதிரி லாஸ்ட் ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம 2 பக்கம் நம்ம எலாஸ்டிக் அட்டாச் பண்ண பிறகு என்ன பண்ணணும்னா அதை அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம மேலே ஒரு 1/4 இன்ச்சு கிளாத் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் அப்படியே உள் சைடில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணணும். உள் சைடில் மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. இதை காமிச்சிருக்கிற மாதிரி இப்படி 1 ஃபோல்டு பண்ணி நீங்கள் அப்படியே அப்பையும் நம்ம இழுத்து தான் ஸ்டிச் பண்ணணும். எலாஸ்டிக்கை நல்லா நீங்கள் இழுத்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தைங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் நீங்கள் இழுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம 2 சைடும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு சைட்லையும் அதே மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் பார்த்திங்கன்னா, அந்த கிளாத்தை வந்து உள்ளே அப்படியே ஃபோல்ட் பண்ணி இன்னொரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ரைட் சைடு ஒன்று பார்த்துருக்குற மாதிரி வச்சுக்கோங்க. நல்ல பக்கமும் கீழே ஒன்று பார்த்துருக்கணும். ராங் சைடு வந்து உங்களை கைப்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 பக்கமும் ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம எலாஸ்டிக் வச்சு அட்டாச் பண்ணோம்ல அதையும், நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி தைச்சோம்ல அதையும் நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. சைடில் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம சைடில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைடும் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ 2யும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் ஜாயின் பண்ண பிறகு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ஒரு ரோப்பை வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம் 2 சைடும். அதை வந்து நம்ம பேக் பார்ட்டோட நம்ம ஜாயின் பண்ணணும். அப்புறம் ஃப்ரண்ட் சைடில் வந்து ரோப் அட்டாச் பண்ணியிருந்தோம். அந்த ரோப்பை வந்து இந்த மாதிரி பேக் சைடில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம எங்கே ஜாயின் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி அந்த ரோப்பை வச்சு நீங்கள் பேக் சைடில் பின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ரோப்பையும் நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. உள் பக்கம் வச்சு நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. 2 ரோப்பையும் பின் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ரோப்பை வந்து ஒன்று போல் எடுத்து விட்டு நீங்கள் பின் பண்ணிக்கோங்க 2 சைட்லேயும். இப்போ நம்ம 2 சைடில் பின் பண்ணிட்டோம். அதை நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம அந்த பின் பண்ண இடத்துல நீங்கள் ஒரு தையல் போட்டுருங்க. தைக்கிறப்ப அந்த பின்னை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் தைங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் பின்னை எடுத்துக்கோங்க. அந்த குண்டூசி குத்தி இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு 2 தையல் போட்டுருங்க. அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பக்கமும் பின்னை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி 2 ஸ்டிச் பண்ணிவிட்டு முடிச்சிடுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ரோப்போட நீளம் வந்து உங்களோட விருப்பம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ரோப்போட நீளத்தை மட்டும். அதே மாதிரி எலாஸ்டிக்கோட அளவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு கரெக்டாக இருக்கோ நீங்கள் அந்தளவு வச்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ப்ராவோட கட்டிங்கும் ஸ்டிச்சிங் வீடியோவும் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.